வணக்கம் நண்பர்களே. இப்போது இங்கே நடப்பதை பாருங்கள். ஐசிசி பாகிஸ்தானை ஒரு வலையில் விழ வைத்து விட்டது. அதில் இருந்து வெளியே வர வழியே இல்லை. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு, அதாவது UAE எதிரான போட்டிக்கு முன் ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கிறது. ஆம், பாகிஸ்தான் அணி முழுவதுமாக மாட்டிவிட்டது. இப்போது அவர்களால் இங்கும் நகர முடியாது, அங்கும் நகர முடியாது. நட்ட நடுவில் ஒரு அபாயகரமான நிலையில் மாட்டிவிட்டனர். இது அவர்கள் போட்ட வலையே. அவங்க நினைச்சது என்னன்னா, கைக்குலுக்கல் விவாதத்திற்கு பிறகு நமக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டது. எனவே நாம கொஞ்சம் திமிருடன் நடந்து கொள்வோம், கோபத்தை காட்டுவோம். ICC இடம் இந்த நடுவரை, அதாவது மேட்ச் ரெஃபரி, இங்கிருந்து நீக்குங்கள் என்று சொல்வோம். UAE-க்கு எதிரான போட்டியிலும் இந்த நடுவரே இருந்தால் நாங்க விளையாட மாட்டோம் என்று சொல்வோம். இதை சொன்னால் ICC நமக்கு அடங்கிவிடும் என்று அவர்கள் நினைச்சார்கள். ICC அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நடுவரை மாற்றிவிடும் என்று நினைத்தார்கள். அந்த நடுவர் ஒரு சாதாரண நபர் போல் நினைத்தார்கள். ஆனால் ICC-யோ வேறு ஒரு முடிவை எடுத்தது. ICC நேர்மாறாக பதிலளித்தது. ICC விளையாட விரும்பினால் விளையாடுங்கள், இல்லை என்றால் வேண்டாம். போட்டி நடுவர் ஆண்டி பைகிராஃப்ட் தான் இருப்பார் என்று கூறிவிட்டது. ICC கூறிவிட்டது. இப்போதுதான் பாகிஸ்தான் உண்மையிலேயே சிக்கலில் மாட்டிக்கொண்டது. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே நீங்க நடுவரை நீக்கலைன்னா நாங்க விளையாட மாட்டோம், வெளியேறி விடுவோம் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனா ICC-யோ அதே நடுவர் தான் இருப்பார் என்று சொல்லிவிட்டது. பாகிஸ்தான் மாட்டிக்கொண்டதுக்கு காரணம் இதுதான். முதல் வழி, அவர்கள் இப்போது விளையாடினால் தங்கள் வார்த்தையிலிருந்து பின்வாங்குவார்கள். மக்கள் என்னப்பா இந்த அணி நாங்க விளையாட மாட்டோம்னு சொன்னாங்க, இப்ப அதே நடுவரோட விளையாடுறாங்க, எவ்வளவு வெட்கம் கெட்ட அணி என்று சொல்வார்கள். ஒரு பக்கம் அசிங்கம் இது. இரண்டாவது வழி ஒண்ணு இருக்கு. பாகிஸ்தான் விளையாடவில்லை என்றால் ஆசிய கோப்பையிலிருந்து வெளியேறிவிடும். ஏன்னா UAE-க்கு எதிரான போட்டியில 2 முக்கியமான புள்ளிகள் கிடைக்க வேண்டியது. அந்த புள்ளிகள் பாகிஸ்தானுக்கும் UAE-க்கும் தேவை. ஆனால் பாகிஸ்தான் விளையாடாததால அந்த 2 புள்ளிகளும் UAE-க்கு சென்றுவிடும். இப்போது பாகிஸ்தான் பாயிண்ட்ஸ் டேபிளிலே 2வது இடத்தில் இருக்கிறது, UAE 3வது இடத்தில் இருக்கிறது. UAE-யின் நெட் ரன் ரேட் பாகிஸ்தானை விட குறைவு. ஆனால் பாகிஸ்தான் விளையாட மாட்டோம் என்று சொன்னா UAE-க்கு அந்த 2 புள்ளிகளும் கிடைச்சுவிடும். அப்பொழுது UAE 4 புள்ளிகளுடன் சூப்பர் 4க்கு தகுதி பெற்றுவிடும். ஆனால் பாகிஸ்தான் தனது பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்ல வேண்டியதுதான். எனவே பாகிஸ்தான் இப்பொழுது 2 இக்கட்டான சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கிறது. விளையாடினால் அசிங்கம், விளையாடவில்லை என்றாலும் அசிங்கம். விளையாடினால் வெட்கம் கெட்டவர்கள், தங்கள் வார்த்தையில் நிற்கவில்லை என்று மக்கள் சொல்வார்கள். விளையாடவில்லை என்றால் வெளியேறி விடுவார்கள். எனக்கு கிடைத்த தகவலின்படி பாகிஸ்தான் அணி UAE-க்கு எதிராக வெட்கம் கெட்டு விளையாடும் என்றுதான் தோன்றுகிறது. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், குறைந்தது இந்த போட்டியை விளையாண்டால்தான் தங்கள் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும். எனவே UAE அணி ஒரு பலம் குறைந்த அணி, அவங்கள தோற்கடித்து சூப்பர் 4க்கு குறைந்தபட்சம் தகுதி பெறலாம் என்று பாகிஸ்தான் நினைக்கிறாங்க. அதாவது ஆசியாவின் 2வது பெரிய அணி சூப்பர் 4க்கு கூட வரவில்லை என்ற அவமானம் ஏற்படாது. எனவே செய்தி என்னவென்றால், பாகிஸ்தான் அணி UAE-க்கு எதிராக விளையாடும், வெட்கம் கெட்டு விளையாடும், கட்டாயப்பட்டு விளையாடும். அவர்கள் எந்த நடுவருக்கு எதிராக ICC-க்கு கடிதம் எழுதி அவரை நீக்கச் சொன்னார்களோ அதே நடுவருடன் விளையாடுவார்கள். விளையாடவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு முழுமையாக விளக்கிவிட்டேன். 2 புள்ளிகள் UAE-க்கு கிடைக்கும். UAE 4 புள்ளிகளுடன் சூப்பர் 4க்கு தகுதி பெறும். பாகிஸ்தான் அணி வெறும் 2 புள்ளிகளுடன் தங்கள் மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு பாகிஸ்தானுக்கு திரும்பி சென்று விடும். இப்போதே நீங்க சொல்லுங்க, பாகிஸ்தான் அணி என்ன செய்ய வேண்டும்? இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிகவும் நன்றி.